Hi guys, welcome to TT Vlog. நம்ம எங்க வந்து சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிருங்க. ஐயா ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி விலாக். நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டேங்க, பெரளி ஊருக்குள்ள. நம்மளோட இணைகிறார் அரவிந்தன் பேசுவார். அதை பற்றி சொல்லுங்க. என்ன உங்களுக்கு யாரு நம்ம ரோடு வந்து எங்கே போதோம்னா நெருப்பூர் போகிறோங்க. அது கரெக்டாக மேட்டூர் போத வழியில் அது டேமே தெரியும். காட்டுறாங்க வியூ பாயிண்ட்டு. அது ஏதோ கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், அதிகமாகலாம் தெரியாது. வண்டி வந்து நம்ம எஃப்சி பண்ணிட்டுங்க புதுசாக. வெளியே அவுட்லுக் வந்து பார்த்துங்க இன்டர்வியூ வீடியோலையே. அது வந்து நார்மலாக இப்போ மட்டும் காட்டிங்க உள்ள இன்டீரியல் வந்து அதே கலர் தான், காட்டுற கலர் கேட்டு அதே கிரீன் அண்ட் பச்சை தான். அது இன்னும் சொன்னிருந்தே இல்லை, எக்ஸ்ட்ராலாம் இருந்துட்டு எதுவும் பண்ணல. ஸ்டிக்கரு அதே ஸ்டிக்கரிங் தான். பட்ஜெட் கொஞ்சம் லோ பட்ஜெட்டு. ஏன்னா பொருள்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கினதுனால காசு இல்லை எதுவும். என்னண்ணா அது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். போக பார்க்கலாம். என்னென்னா சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக டவுனு தான், நம்ம ஹில்ஸ் ஏரியா தான் பார்த்துட்டுலாம். பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து 45 கிலோமீட்ரு நெருப்பூர். வண்டி எஃப்சி பண்ணதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? எஃப்சி ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இது. ரெடி பண்ணுறதுல ரெடி பண்ணல, சும்மா பெயிண்டிங் மட்டும் பண்ணிக்கணுங்க, அவ்வளோதான் வண்டி. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் வண்டியில். ரோடு பாருங்க எப்படி இருக்குது. அப்படியே இந்தாட்ட ஒரு அதட்டி குளிக்குது, இந்தாட்ட ஒரு அதட்டி குளிக்குது. வண்டி அதுக்குன்னா அவ்வளோதான் உக்காந்து கொடுக்குறாங்கல்ல. சைடு அங்கே அது எங்கே ஒரு குழந்தை மாரி இருக்குது சைடு கொடுக்குறாங்கல்ல. அப்போ அது அப்படியே ஒன்றும் ஒரு கிலோமீட்டர் மட்டும் ரோடு போடல, இறங்கினா கீழே ஒதுங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக போட்டுறாங்க. சண்டை பூச்சி சாது ஓட்டுறது யாருன்னு கேளுங்க. இந்த வண்டி தான், அது டிரைவர் தான் பார்த்துக்காங்க. இப்ப ரோடு யாருன்னு கேட்டா எங்களுக்கு தான் சொல்லுவாங்க, நாங்க ஓட்டுற ரோடு போத ஏரியா போல நாங்க ஓட்டணும் தான், நாம தான் அப்படின்னு. இது மாரி பக்கடா வருது 2 பேருக்கு பாருங்க. இது இந்த வண்டியில படத்தான் ரோடு. இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கை வரும். இந்த வண்டி படம் தான் என்ன சும்மா பேசி கிடையாது. இங்கேருந்து நம்ம அன்லோட் பண்ணிட்டு வரையும் ரோடு வந்து நம்ம போடுற ரோடு தான். பேர் வந்து எழுதிடலாம். எழுதிங்கிற பேருக்குன்னா யார் போட்ட ரோடுனா எங்க அப்பா போட்ட ரோடு இல்லை, நான் போட்ட ரோடு. வீல்ஸ் ஏரியானவே ஜெமினியன் பார்த்தான் ரோடு நிறைய. நம்ம ஆளுங்களாம் லெவலாகிற இடத்துல தான் போடுறாரு. அவங்கள ஹீல்ஸ் தான் வண்டி ஃபுல்லாக மேன் வண்டி, பென்ஸ் வண்டி தான் வச்சுக்கிறாங்க அவங்க. நம்ம ஒன்றும் லைன்லேயே பேய்க்கிறாங்க. லைன்லேண்டே ஏதோ இப்போ தான் முட்டி மாதிரி ஒரு டாடா பிரேம் எடுத்துக்குது 12 வீலு. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வண்டி டாடா பிரேமா 3532 வண்டி மாடல் வந்து காட்டுறங்க. இதே நம்ம வர வழியில் தான் வரணும். இப்போ அதுவும் பெண்ணாக தான் வருது. நம்ம அதுக்குள்ளே பார்த்தோம்னா வீடியோவில் போடலாம். அதுவும் ஃபுல் வீடியோ வேணும்னு அதை கேட்டீங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். அதுக்கோசம் நம்ம ஒன்றும் லோடு போகலாம். வண்டிக்கு எக்ஸ்கவுட்டர் வருது. அவ்வளோதான். நம்ம பெண்ணாக வந்துட்டுங்க. பெண்ணாக அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தான், அது 20 கிலோமீட்டர் இருக்குமா? 20 கிலோமீட்டர். மொத்தம் இன்னும் அது 35 நிமிஷம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹில்ஸ் தான் டிராவலிங் ஃபுல்லுமே. ஹில்ஸில் வந்து நம்ம எப்படி ஓட்டுறாங்க தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஓட்டுறதுக்குள்ள அந்த ஏரியா தான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக 1 வருஷம் ஆகுமா கரெக்டாக ஆல்மிக்ஸ் போனது. ஆல்மிக்ஸ் இடையில தாளோடு போச்சு இடையில. அது ஏதோ ஒரு நாள் போனது, அதோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போதான் போறாங்க போயிட்டு பக்கரா போட்டு மொத்தம் ரிப்பேரே. நம்ம வண்டி கொட்டக்குள்ளே ரிப்பேரே பேவரே. நம்ம ரோடு அது வீடியோவும் கேட்டுருந்தீங்க, அதுவும் போடலாம்னா எதுவும் கான்ட்ராக்டர் ஏதாவது அதிகமாக இடக்கல. பார்த்தா பட்ஜெட் டாக்கில் வந்து எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களே இடத்த கான்ட்ராக்ட்லாம். அது புதுசாக இப்போ கான்ட்ராக்ட் யாரா எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ணாமல் தான் நம்ம போக முடியும். வீடியோலாம் வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இனிமேல் தான் மழை சீசன்லாம் முடிஞ்சிட்டு
ஜெயில் தான் தாரெல்லாம் போடுவாங்க. போட்டேன் நான் பார்க்கலாம் இருந்த வீடியோ லோடு என்ன கிடைக்குதா இல்லையான்னு தார் லோடு. உடனே நீ நினைக்கலாம் மழை பெய்யுற மாரி இது இவங்க மட்டும் எப்படி லோடு செய்யறாங்கன்னு. இவங்க வந்து ஆல் மிக்ஸ் தான் பண்றாங்க, தாரெல்லாம் போடல. ஆல் மிக்ஸ்லாம் போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது கொட்டிய தண்ணி விட்டு தோலைதான் இருக்குது. என்னது தோலைதான் என்னது தோற்றுலதா அதுக்கு அது அதை விட்டு இது பண்ணுவாங்க, கெட்டணும் பண்ணுவாங்க. அதனால மழை பெஞ்சாலே பிரச்சனை இல்லை, டைட் கொடுக்குவாங்க. அந்த ப்ராசஸ் தான் முன்னாடி நடக்குது, அது காட்டுறாங்க. அப்படியே கட்டுன்னு அங்கே பண்றாங்க. பண்ண மாதிரி வேலை செய்யறாங்க, லெவல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் மிக்ஸ் கொட்டி ரோடு வேலை செய்யறதுலாம் கொஞ்சம் ரொம்ப ரோலர்லாம் காட்டுறாங்க. ரோலர்லாம் நிற்கிறாங்க. ரோடு எல்லாம் கொஞ்சம் அதிக வேலை தான் கொஞ்சம். இதான் வந்து பெண்ணாக மெயின் சர்க்கிள். நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு, ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக இதில் போனால் ஒகேனக்கல் ஜிஹெச் தான். பெண்ணாக ஜிஹெச் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். பெண்ணாக ஜிஹெச் அப்படின்னாவே நல்லா ஃபெசிலிட்டிங்க இவங்க. அதே மாதிரி இங்கே சர்க்கிள் இருக்கும். இதுவும் கரெக்டாக ஞாபகம் வச்சாங்க. இதில் போனால் லெஃப்ட் சைடில் போனால் மேச்சேரி, ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒகேனக்கல். இதில் போனால் திரும்பினா பெண்ணாகம் தான். உள்ளே பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்துடும். போர்டு வச்சுன்னு வாங்க. நீங்கள் ஒகேனக்கல் பார்த்தோன்னா வந்துடுங்க. மெயினாக இந்த வழி தான் நீங்கள் வந்து போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா பெங்களூர் வழி அன்சிட்டி வழி வந்தால் தான் இன்னொரு வழி. டீசல் போடுறது வந்துட்டேங்க இப்போ மக்களே. கேளுங்க ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து சொன்னி ஏதோ பிடிச்சா ஜல்லி போட்டு வரோம். ஊருக்கு ஜல்லி போட்டு வரோம். பச்சாங்கோயிலுக்கு ஜல்லி போட்டு வரக்குள்ள கரெக்டா பாலக்கோடு ஒரே நிமிஷம். இந்த நடந்த இந்த சம்பவம் நடந்தது 10 வருஷம் ஆகுது. இப்ப வந்து இதை தோண்டி சொல்றாங்க. இப்ப 10 வருஷம் ஆகும். வரும்போது என்ன பண்ணுவாங்க, பாஸ் ஆயிட்டான். உடனே பைக் எட்டு பிடிச்சிட்டான்ப்பா. அந்த பேரன் வந்து வேகரை ஜிஹெச் தாண்டி பிடிச்சிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு எதாவது டேக்ஸி அப்படின்னாங்க. எவ்வளவு இது காசு 2000 கொடுறாங்க. சார் அப்படின்னா ஊருக்கு ஏதாவது லோடு என்ன வந்து சார் வண்டிக்கு சார் அதான் வந்துடுறாங்க. ஊருக்கு சத்தமே பேசலாம். 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒட்டா போதும் அடிச்சுன்னு வந்தோம். அடிச்சுன்னு வந்து போய் பார்த்தா போய் வேர்ல முட்டின்னு போயிட்டு வாடியில் இறங்கி வண்டி போய் அந்த பக்கம் முட்டிச்சு. வண்டி பின்னாடி போக மாட்டேது, முன்னாடி போக மாட்டேது. பள்ளத்துல இறங்கி முட்டிச்சு. வீட்டுக்கு உடனே வீட்டுல இருந்து போன் அடிச்சா 10 மணி ஆகி போச்சு. 2 பேருக்கு போன போட்டி கிடப்பாரு கிடப்பாரு எல்லாம் எடுத்து பஞ்சாயம் வேலை வீட்லயா நம்ம இடத்த வேற எங்க இல்ல. நம்ம ஊருக்கு போறாங்களா வழியில போய் விட்டா பம்பர்லாம் முட்டிச்சு. அப்படி எழுதிச்சு. வண்டி எடுத்தா போதும். நான் எடுத்து பார்த்து தட்டி பார்த்து எடுத்துட்டு விரைவில் அப்படியே விட்டுட்டான். அப்படியே ஓட்டி அப்புறமேட்டு போட்டு அது லாஸ் என்னது லோடு லாஸ் ஆயிடுச்சு. வெறும் 1200 ரூபாய் மீதி ஆயிடுச்சு. அது 3 தப்பு. ஒண்ணுமா வெறும் வெட்ட முடியுமானுங்க. முட்டி நல்லா பிடிச்சிச்சு. ரோடு வரையும் நோட்டி எடுத்து இறங்கி பொதுமையா பாத்து நீலாம் பார்த்தோம். அதுக்குதான் போகணும்னுட்டாங்க. அப்புறமேட்டுக்கு இல்லடா வரையும் தெரிஞ்சு அந்தாட வழியில் கூட்டணும்னு. அந்தாட சும்மா தான் இருந்துச்சு. இந்த வழியில வந்துக்கலாமே அப்படின்ட்டாங்க. இடம் அதுதா எல்லாம் ஞாபகம் அவன்ட்டையும் அவன் மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது. அவன் மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது. நான் பேசுறதுல காசு என்ன கொடுங்க, இல்லைன்னா நீ அவங்க நீங்களே வச்சுக்காங்க. காடு அந்த இடம்ல எப்படி நிலம் பண்றாங்க அப்படி கரடா தான் இருந்துச்சு எல்லாமே. வழி தெரியாது டோரா பூச்சிக்கே வழி சொன்னாடா. எனக்கே வழி தெரியலடா. நான் பண்றது
இப்ப எந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்த்து போகணுமே, ஏன்னா இங்கேருந்து டவுனு தான் ஃபுல்லும் டவுனு. கரெக்டாக கீரில் தான் போகணும். நம்ம வந்து கறந்து கொண்டு நூற்றில் கீரில் அடிச்சு அறிங்கன்னா வந்து தப்பி தெரியுங்கன்னா அடிச்சுன்னா கடைசியில் நம்ம லைஃப் லூட்டில் வச்சுதான்.